மாமரத்தின் மர்மம் கவிஞர் முனைவர் பெ. இராமமூர்த்தி. பின்னணியில் மெதுவான காற்றின் சத்தம். தொலைவில் கோவில் மணி ஒலி. நெடுந்தூரத்தில் இருந்த மாதா கோவிலின் மணி டங் 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 என்று ஒலித்தது. அந்திப்பொழுதின் மங்கலான சாயம் நேரம். வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய மாடி வீடு பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டே கிடந்தது. சுவர்களில் விரிசல்கள், உடைந்த ஜன்னல்கள், பாசி படர்ந்த படிக்கட்டுகள். அந்த வீட்டை பார்த்தாலே பயம் தோன்றும். இரவு நேரங்களில் அந்த வீட்டிலிருந்து வினோதமான சத்தங்கள் கேட்கும் என்று ஊரார் கூறுவார்கள். அந்த வீட்டின் அருகே ஒரு பிரம்மாண்டமான மாமரம் இருந்தது. அதன் கிளைகள் வீட்டின் மாடியை தொட்டபடி பறந்து விரிந்திருந்தன. ஒரு மழைக்கால இரவு ஊருக்கு புதிதாக வந்த ஆசிரியர் அருண் இத்தகைய கதைகளை நம்பாதவர். பேய், பிசாசு எல்லாம் மனிதர்களின் கற்பனைதான் என்று கூறுவார். அன்றிரவு கையில் ஒரு டார்ச் விளக்குடன் அருண் அந்த வீட்டின் அருகே சென்றார். மணி சரியாக 12. திடீரென்று டங் 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 மாதா கோவில் மணி ஒலித்தது. அதே நேரத்தில் பூட்டப்பட்ட வீட்டின் மாடியில் யாரோ நடப்பது போல தட் 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 என்ற சத்தம் கேட்டது. அருண் தைரியமாக கதவை தள்ளி பார்த்தார். பல ஆண்டுகளாக பூட்டியிருந்த கதவு மெதுவாக திறந்தது. கிரீச்! உள்ளே முழுவதும் இருள். டார்ச் ஒளியில் தூசி படர்ந்த சுவர்களில் பழைய புகைப்படங்கள் தொங்கின. அதில் ஒரு சிறுமி சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் மேல்மாடியிலிருந்து குழந்தையின் சிரிப்பு கேட்டது. ஹீ ஹீ ஹீ! அருண் மெதுவாக படிக்கட்டில் ஏறினார். ஒரு அறையின் கதவு திறந்து கிடந்தது. ஆனால் அறைக்குள் யாரும் இல்லை. நடுவில் இருந்த பழைய நாற்காலி மட்டும் தானாக ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது, என்னை காப்பாற்றுங்கள் என்ற சிறுமியின் குரல் கேட்டது. மின்னல் ஒளி பளிச்சென்று அடித்தது. அந்த ஒளியில் வெள்ளையாடை அணிந்த ஒரு சிறுமி நின்றிருந்தாள். நான் இங்கிருந்து போக முடியவில்லை என்று அவள் மெதுவாக கூறினாள். அடுத்த நொடி அவள் மறைந்து விட்டாள். பயத்தில் அருண் கீழே ஓடினார். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் மாமரத்தின் உச்சியில் இருந்து ஒரு கரிய உருவம் அவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது. அது மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அதன் கண்கள் மட்டும் சிவப்பாக எரிந்தன. அப்போது மீண்டும் மணி ஒலித்தது. டங் டங் டங். அடுத்த நாள் காலை அருணை காணவில்லை. ஆனால் வீட்டின் மேல் மாடி சுவரில் புதிதாக ஒரு புகைப்படம் தொங்கியது. அதில் அந்த குடும்பத்துடன் சேர்ந்து அருணும் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார். அதன் கீழே இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, இப்போது இவர் எங்களுடன் இருக்கிறார். சில வினாடிகள் அமைதி. ஆனால் 3 நாட்களுக்குப் பிறகு அருண் மீண்டும் ஊருக்குத் திரும்பினார். அவர் கூறிய உண்மை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த வீட்டில் பேய் இல்லை, ஒரு சாபம் இருந்தது. மரியா என்ற சிறுமியின் ஆன்மா பல ஆண்டுகளாக விடுதலை பெறாமல் அங்கே சிக்கியிருந்தது. அருண் மாதா கோவிலின் பாதிரியாருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்து அவளது எலும்புகளை முறையாக அடக்கம் செய்தார். அன்று நள்ளிரவு ஒரு பிரகாசமான ஒளிக்குள் மரியா தோன்றினாள். நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்டது. பின்னர் அவள் வானத்தை நோக்கி மறைந்தாள். அதன் பிறகு அந்த வீட்டில் எந்த சத்தமும் கேட்கவில்லை. ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு மாமரத்தின் வேர்களுக்கு அடியில் கிடைத்த ஒரு பழைய குறிப்பேட்டில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. மரியா மட்டுமல்ல, இந்த வீட்டில் இன்னொரு ஆன்மாவும் இருக்கிறது. அது ஒருபோதும் வெளியேறாது. அன்றிரவு மாமரத்தின் உச்சியிலிருந்து மீண்டும் ஒரு விசித்திரமான சிரிப்பு கேட்டது. ஹா ஹா ஹா! மரியா விடுதலை பெற்றாள். ஆனால் மாமரத்தின் மர்மம் இன்னும் தீரவில்லை. தொலைவில் கோவில் மணி ஒலி மெதுவாக மறைகிறது. முற்றும் என்றும் உங்கள் கவிஞர் முனைவர் பெ. இராமமூர்த்தி.